சீனாவில் ஷாங்காயின் தென் மேற்கில் உள்ள ஜின்சி நகரில் அரசு நெடுஞ்சாலை அமைத்து வருவதால் அப்பகுதியில் வசித்து வந்த மக்கள் அனைவரும் அரசு கொடுத்த நஷ்ட ஈடு தொகையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து காலி செய்தனர். ஆனால் அங்கு வசித்து வரும் ஹுவாங் பிங் என்ற முதியவர் மட்டும் தன்னுடைய 2 மாடி வீட்டை விட்டு செல்ல மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் பலமுறை அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் 2 கோடி ரூபாய் வரை நஷ்ட ஈடு தருவதாகவும் பேசியுள்ளனர். இதற்கு முதியவர் ஹுவாங் பிங் ஒப்புக்கொள்ளாமல் தன்னுடைய 11 வயது பேரனுடன் கடைசி காலம் வரை இந்த வீட்டில்தான் வசிக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். அதன்பின் அதிகாரிகள் முதியவரின் வீட்டை மட்டும் விட்டுவிட்டு இரு பக்கமும் நெடுஞ்சாலையை கட்டிய நிலையில் முதியவர் தற்போது தனது பிடிவாதத்தின் விளைவை உணர்ந்து அரசு பணம் தருவதாக கூறியது நியாயமானதாக தனக்கு இப்போது புரிகிறது எனவும், மேலும் நெடுஞ்சாலை பயன்பாட்டுக்கு வந்த பிறகு வாகனங்களின் இரைச்சல் மற்றும் தூசியுடன் தனி வீட்டில் இருக்க முடியாது எனவும், முந்தைய காலத்துக்கு என்னால் செல்ல முடிந்தால் அரசு கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு என் வீட்டை இடிக்க ஒப்புக்கொள்வேன். ஆனால் அது இப்போது முடியாது என முதியவர் ஹுவாங் பிங் புலம்பி வருகிறார்.